கதிரவன் தன் கதிர்வீச்சுகளை காவிரி ஆற்றின் அலைகளின் மேல் பாய்ச்சி தண்ணீரை தங்கமாக ஜொலிக்க வைத்து கொண்டிருந்த மாலை வேளை. ஆற்றின் ஓரம் அடர்ந்திருந்த நாணல்களுக்கு இடையே ஒற்றை உருவம் மட்டும் அசையாமல் அமர்ந்திருந்தது. அது அமுதா. அவளது கந்தலான சேலை பல இடங்களில் ஒட்டு போடப்பட்டிருந்தது. சுருங்கிய வயிறும் ஒட்டிய கன்னங்களும் அவள் பல நாட்களாக சரியாக உணவருந்தவில்லை என்பதை சொல்லாமல் சொல்லின. கையில் ஒரு பழைய மூங்கில் கூடையை வைத்துக்கொண்டு ஆழமில்லாத பகுதியில் ஓடும் மீன்களை கூர்மையாக பார்த்து கொண்டிருந்தாள். ஒரு மீன் தென்பட்டதும் மின்னல் வேகத்தில் தன் கைகளால் அதை பிடித்து கூடையில் போட்டாள். இன்னும் 2 மீன்கள் கிடைத்தால் போதும், இன்றிரவு கஞ்சிக்கு ஏதாவது வழி பிறக்கும் என்று தனக்குள்ளே முணுமுணுத்து கொண்டாள். அவளது கண்களில் ஒருவிதமான பயமும் ஆற்றாமையும் கலந்திருந்தது. கூடை நிறைந்ததும் ஒரு நீண்ட பெருமூச்சை விட்டுவிட்டு எழுந்தாள். தலையில் கூடையை ஏற்றி ஈரமான கால்களுடன் மணல் பரப்பில் நடந்தாள். ஊரின் ஒதுக்குப்புறத்தில் இருந்த அவளது குடிசை வீடு சிதிலமடைந்து காணப்பட்டது. மழை காலத்தில் ஒழுகும் கூரை, இடிந்து விழ காத்திருக்கும் மண் சுவர்கள் என வறுமை அங்கே தாண்டவமாடியது. வீட்டிற்குள் நுழைந்த அமுதாவை வரவேற்றது கருகிய புகையிலை வாடை. அவளது கணவன் கதிர் ஒரு பழைய கயிற்று கட்டிலில் சாய்ந்து அமர்ந்து சுருட்டு பிடித்து கொண்டிருந்தான். அமுதாவை கண்டதும் அவனது கண்கள் சிவந்தன. "என்னடி, இப்பதான் வரணுமா? மீன் கூடை நிறையத்தான் இருக்கு. வித்துட்டு காசு கொண்டு வந்தியா?" என்று அதிகார தோரணையில் கேட்டான். அமுதா மெதுவான குரலில், "இல்லைங்க, இது இன்னைக்கு சமைக்கிறதுக்காக பிடிச்ச மீன். விற்கிறதுக்கு கொண்டு போல. வீட்டில் அரிசி இல்லை, மளிகை ஜாமான் எதுவுமே தீர்ந்து போச்சு" என்று இழுத்தாள். "அரிசி இல்லைனா எனக்கு என்னடி? பிடிச்ச மீனை சந்தையில் வித்திருந்தா 4 காசு பார்த்திருக்கலாம்ல. உனக்கு எப்பவும் திங்கிறதுல தான் குறி" என்று கதிர் கத்தினான். அவன் குரலில் இருந்த குரூரம் அமுதாவை நடுங்க செய்தது. கதிர் எழுந்து வந்து அவளது கையில் இருந்த கூடையை பிடுங்கி திண்ணையில் எறிந்தான். "நாளைக்கு காலையில எல்லா மீனை பிடிச்சிட்டு வந்து என்கிட்ட கொடு. நான் சந்தையில வித்துட்டு வரேன். எனக்கு சில செலவுகள் இருக்கு" என்று கூறிவிட்டு மீண்டும் சுருட்டை பற்ற வைத்தான். அமுதா அமைதியாக சமையலறைக்கு சென்றாள். அங்கிருந்த ஒரு பழைய பானையில் தண்ணீர் ஊற்றி எஞ்சியிருந்த சில குருணை அரிசியை போட்டு உலை வைத்தாள். அவள் கண்கள் கலங்கின. திருமணமாகி 2 வருடங்கள் ஆகிவிட்டன. இந்த 2 வருடங்களில் அவள் 2 முறை கருவுற்றாள். ஆனால் 2 முறையும் கதிர் அவளை கொடுமைப்படுத்தியதாலும் சரியான ஊட்டச்சத்து இல்லாததாலும் கரு கலைந்து போனது. "பெண் பிள்ளை பிறந்தா கொன்னுடுவேன்" என்று கதிர் அடிக்கடி போடும் சத்தம் அவள் காதுகளில் இன்னும் ஒலித்து கொண்டே இருந்தது. இப்போது அவள் 3வது முறையாக கருவுற்றிருக்கிறாள். 3 மாதங்கள் ஆகிறது. ஆனால் இந்த முறை அவள் உள்ளத்தில் மகிழ்ச்சிக்கு பதில் ஒருவிதமான இனம் புரியாத அச்சமே குடிக்கொண்டிருந்தது. அடுப்பில் உலை கொதித்து கொண்டிருந்தது. அமுதா ஜன்னல் வழியாக வெளியிலுள்ள காவிரி ஆற்றை பார்த்தாள். அந்த ஆறு அவளுக்கு ஒரு தாயைப் போல தெரிந்தது. ஆனால் அந்த ஆற்றின் அலைகளுக்குள் தன் வாழ்க்கை இவ்வளவு பெரிய சோகத்தை ஒளித்து வைத்திருக்கிறது என்பதை அவள் அப்போது அறிந்திருக்கவில்லை. காலம் உருண்டோடியது. அமுதாவின் வயிற்றில் ஒரு உயிர் துடிக்கத் தொடங்கி இப்போது 8 மாதங்கள் ஆகிவிட்டன. ஆனால் ஒரு தாய்க்குரிய பூரிப்பு அவளிடம் இல்லை. மாறாக ஒவ்வொரு நாளும் ஒரு யுகமாக அவளுக்கு கழிந்தது. அன்று மாலை வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. அமுதா கஷ்டப்பட்டு குனிந்து வாசலில் கோலம் போட்டு கொண்டிருந்தாள். 8ஆம் மாத கருவை சுமந்து கொண்டு வேலை செய்வது அவளுக்கு பெரும் சிரமமாக இருந்தது. மூச்சிறைக்க எழுந்து நின்றபோது அவளது நினைவுகள் பின்னோக்கி சென்றன. 2 வருடங்களுக்கு முன்பு அவள் முதல் முறை கருவுற்றிருந்த போது எவ்வளவு ஆசையாக இருந்தால், ஒரு சிறிய தொட்டில் கட்ட வேண்டும், குழந்தைக்கு துணி தைக்க வேண்டும் என 1000 கனவுகள். ஆனால் கதிர் ஒரு நாள் குடித்துவிட்டு வந்து ஆடிய ஆட்டம் அத்தனையையும் சிதைத்தது. "ஏய் அமுதா, ஒழுங்கா கேட்டுக்கோ. எனக்கு வாரிசு தான் வேணும். இந்த ஊர்ல எல்லாரும் மீன் பிடிக்க போறதுக்கு ஆம்பளை பிள்ளைய பெத்து வச்சிருக்காங்க. எனக்கு ஒரு பொட்ட பிள்ளை பிறந்து அதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நான் கஷ்டப்பட முடியாது. பொண்ணுன்னு தெரிஞ்சா நானே என் கையால அதை கழுத்தை நெரிச்சு கொன்னுடுவேன்" என்று அவன் கத்திய சத்தம் இப்போதும் அவள் காதுகளில் இடியாக ஒலித்தது. அந்த அதிர்ச்சியிலேயே அவளுக்கு இரத்தப்போக்கு ஏற்பட்டு முதல் குழந்தை கலைந்து போனது. அடுத்த சில மாதங்களிலேயே 2வது முறையும் கருவுற்றாள். அப்போது மருத்துவச்சி, "இது பெண் குழந்தையா இருக்கும் போலிருக்கே" என்று விளையாட்டாக சொன்னது கதிரின் காதுகளுக்கு எட்டியது. அன்று இரவே அமுதாவை அடித்து உதைத்து அந்த பிஞ்சு உயிரையும் கருவிலேயே கருக செய்தான். நினைவுகளில் இருந்து மீண்ட அமுதாவின் கண்களில் இருந்து 2 சொட்டு கண்ணீர் கோலத்தின் மேல் விழுந்து சிதறியது. "அமுதா, என்னடி பண்ணிட்டு இருக்க?" கதிரின் கர்ஜனை கேட்டு திடுக்கிட்டாள். கதிர் கையில் ஒரு சாராய பாட்டிலுடன் தள்ளாடியபடி வந்தான். அமுதாவின் பெரிய வயிற்றை ஒருவித அருவருப்புடன் பார்த்தான். "வயிறு என்னவோ பெருத்துக்கிட்டே போகுது.
இதுக்காவது ஒரு உருப்படியான ஆம்பள பிள்ளைய பெத்து தரப் போறியா? இல்ல முன்னாடி மாதிரி என்னைய ஏமாத்தப் போறியா? அமுதா நடுங்கும் குரலில், ஏங்க, அது கடவுள் கொடுக்கிறது. எதுவா இருந்தாலும் நம்ம பிள்ளைதானே என்று இழுத்தாள். நிப்பாட்டடி என்று கையை ஓங்கினான் கதிர். எனக்கு கடவுள் மேல நம்பிக்கை இல்ல. எனக்கு தேவையெல்லாம் என் பேரை சொல்ல ஒரு வாரிசு. மறுபடியும் சொல்றேன், இது மட்டும் பொண்ணா இருந்தா அந்த பிள்ளையோட சேர்த்து பொன்னையும் இந்த காவிரி ஆத்துல தள்ளி விட்டுடுவேன். ஞாபகம் வச்சுக்கோ. அவன் உள்ளே சென்று படுத்துக்கொள்ள அமுதா இருட்டில் தனியாக நின்றாள். அடி வயிற்றில் லேசாக தட்டியது. அந்த பிஞ்சு உயிர். உன்னை காப்பாற்ற எனக்கு தெரியவில்லையே மகளே என்று தன் வயிற்றை தடவிக்கொண்டே அமுதா விம்மி விம்மி அழுதாள். வறுமையும் பயமும் சூழ்ந்த அந்த சிறிய குடிசையில் ஒரு தாயின் கனவுகள் எரிந்து சாம்பலாகிக் கொண்டிருந்தன. விதியின் அடுத்த நகர்வு என்னவாக இருக்கும் என்பதை அறியாமல் அந்த இரவு நீண்டு கொண்டே போனது. அன்று அதிகாலை பொழுது பனிமூட்டம் இன்னும் விலகவில்லை. காவிரி ஆற்றின் சலசலப்பு மட்டும் அந்த அதிகாலையின் நிசப்தத்தை கலைத்து கொண்டிருந்தது. அமுதா அடுப்பில் கஞ்சி வைத்துவிட்டு கணவன் கதிரின் துணிகளை ஒரு பழைய பையில் எடுத்து வைத்து கொண்டிருந்தாள். கதிர் வெளியூர் செல்வதற்கான ஆயத்தங்களில் இருந்தான். அவனது நண்பன் ஒருவன் நகரத்தில் பெரிய மீன் சந்தையில் வேலை வாங்கி தருவதாக சொல்லியிருந்தான். சில வாரங்கள் அங்கே தங்கி பார்த்தால் நல்ல காசு கிடைக்கும் என்பது அவன் திட்டம். பையை தோளில் மாட்டிக்கொண்டு கிளம்ப கதிர் நிலைப்படியில் நின்றபடி திரும்பினான். அவனது கண்கள் அமுதாவின் ஒட்டிய முகத்தையும் நிறைமாத கர்ப்பத்தால் தளர்ந்திருந்த அவளது உடலையும் ஒரு முறை அளவெடுத்தன. நான் கிளம்புறேன். திரும்பி வரதுக்கு எப்படியும் 1 மாசம் ஆகும். அதுக்குள்ள உனக்கு நேரம் வந்துடும்னு நினைக்கிறேன் என்று அவன் குரலில் எந்த பாசமும் இல்லாமல் பேசினான். அமுதா அமைதியாக குனிந்தவாறு நின்றாள். கதிர் அவளை நெருங்கி வந்தான். அவனது நிழல் அவள் மேல் பூதம் போல விழுந்தது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ அமுதா, நான் ஒரு பெரிய கனவோட போறேன். அங்க சந்தையில வேலை கிடைச்சி காசு சேர்த்துட்டு வரும்போது என் பேரை சொல்ல ஒரு ஆம்பளை பிள்ளைய தூக்கிக்கிட்டு நான் இந்த வீட்டுக்குள்ள நுழையணும். என் சந்தோஷத்தை நீ கெடுத்த விளைவு ரொம்ப மோசமா இருக்கும். அமுதா மெதுவான குரலில், ஏங்க, போற இடத்துல நல்லபடியா வேலைய பாருங்க. குழந்தை ஆரோக்கியமா பிறந்தா போதாதா? ஏன் இப்படி ஒரு வைராக்கியம் என்று கெஞ்சினாள். கதிரின் முகம் ஆத்திரத்தில் சிவந்தது. அவளது கையை வலிக்கும்படி பிடித்து கொண்டான். வைராக்கியம் இல்லடி, இது என் கட்டளை. ஒருவேளை நான் வரும்போது இங்க ஒரு பொட்ட பிள்ளைய பார்த்தேன், அன்னைக்கே உங்க 2 பேரையும் இந்த காவிரி ஆத்துல வீசி எறிஞ்சிடுவேன். எனக்கு அது ஒரு பாரமா இருக்கக்கூடாது. என் குலத்தை வளர்க்காத ஒரு உயிர் எனக்கு தேவையில்லை. புரிஞ்சதா? அவன் கையை உதறிவிட்டு விறுவிறுவென்று வெளியேறினான். அவன் மறைந்த பிறகும் அவனது எச்சரிக்கை அந்த சின்னஞ்சிறு குடிசையின் சுவர்களில் மோதி எதிரொலித்து கொண்டே இருந்தது. அமுதா அப்படியே தரைப்படியில் அமர்ந்தாள். அவளுக்கு தெரியும், கதிர் வெறும் பேச்சோடு விடுபவன் அல்ல. அவன் சொன்னதை செய்யக்கூடிய முரடன். வயிற்றில் துடிக்கும் அந்த உயிர் மெல்ல அசைய அமுதாவின் இதயம் பலமாக துடித்தது. ஐயோ, இன்னும் சில நாட்களில் பிறக்கப் போகும் என் பிஞ்சு உயிர் இந்த மண்ணை பார்க்கும் முன்பே மரணத்தை பார்க்க வேண்டுமா என்று கதறினாள். ஊரே உறங்கிக் கொண்டிருந்த அந்த அதிகாலை பொழுதில் ஒரு தாயின் அழுகுரலை மட்டும் அந்த காவிரி ஆறு மௌனமாக சுமந்து சென்றது. கதிர் சென்ற திசையை பார்த்து பயத்துடன் நின்ற அமுதாவுக்கு வரும் நாட்கள் எத்தகைய சோதனைகளை கொண்டு வரும் என்பது தெரியவில்லை. கதிர் ஊரை விட்டு சென்று 2 வாரங்கள் கடந்திருந்தது. அந்த சிறிய குடிசையில் அமுதா முற்றிலும் தனித்து விடப்பட்டிருந்தாள். அக்கம் பக்கத்தினர் அவ்வப்போது எட்டி பார்த்தாலும் கதிரின் முரட்டுத்தனத்திற்கு பயந்து யாரும் அவளுடன் நெருங்கி பழக துணிவதில்லை. அன்று நள்ளிரவு வானத்தில் நிலவு மேகங்களுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டிருந்தது. திடீரென்று அமுதாவுக்கு அடி வயிற்றில் ஒரு கூர்மையான வலி மின்னலென பாய்ந்தது. அதுவரை அனுபவித்திராத ஒரு வலி. படுக்கையிலிருந்து எழ முயன்றவள் முடியாமல் மீண்டும் விழுந்தாள். அம்மா என்று மெல்லிய குரலில் அழைத்தாள். ஆனால் அவளது குரல் அந்த குடிசையை தாண்டி வெளியே கேட்கவில்லை. வலியை பொறுத்து கொண்டு சுவரை பிடித்து தட்டு தடுமாறி வாசலுக்கு வந்தாள். பக்கத்து தெருவில் இருந்த கிழவி மருத்துவச்சியின் நினைப்பு வந்தது. மெல்ல தவழ்ந்து சென்று கதவை திறந்தவள் எப்படியோ ஒரு வழியாக தகவலை சொல்லி அனுப்பினாள். சிறிது நேரத்தில் மருத்துவச்சி ஓடி வந்தாள். பயப்படாத அமுதா, நான் இருக்கேன் என்று ஆறுதல் சொன்னபடி பிரசவ வேலைகளை தொடங்கினாள். மணித்துளிகள் யுகங்களாக நகர்ந்தன. அமுதாவின் வேதனை முனகல் அந்த நள்ளிரவின் அமைதியை கிழித்தது. வறுமையின் பிடியில் இருந்த அந்த குடிசையில் ஒற்றை விளக்கு மட்டும் அமுதாவுக்கு துணையாக எரிந்து கொண்டிருந்தது. இறுதியில் ஒரு மெல்லிய அழுகுரல் அமுதாவின் செவிகளில் தேனாக பாய்ந்தது. அமுதா, இதோ பார், மகாலட்சுமி பிறந்திருக்கா. எவ்வளவு அழகான பெண் குழந்தை என்று உற்சாகமாக கத்தினாள் மருத்துவச்சி. ஆனால் அந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில் அமுதாவின் இதயம் ஒரு நிமிடம் நின்று
என்று துடித்தது. பெண் குழந்தையா என்று அவளது இதழ் நடுங்கியது. மகிழ்ச்சிக்கு பதில் ஒரு பெரும் திகில் அவளை சூழ்ந்து கொண்டது. மருத்துவச்சி குழந்தையை குளிப்பாட்டி அமுதாவின் மடியில் கிடந்தாள். அந்த பிஞ்சு நிலவு கண்களை மூடிக்கொண்டு மெல்ல சுவாசித்துக் கொண்டிருந்தது. சிவந்த மேனி, கருப்பு தலைமுடி, பவளம் போன்ற உதடுகள். அமுதா அக்குழந்தையை உற்று நோக்கினாள். குழந்தையின் இடது கை மணிக்கட்டில் ஒரு சிறிய கருமையான மச்சம் இருந்தது. அது நிலவில் ஒரு சிறு புள்ளி விழுந்தது போல தெரிந்தது. அமுதாவின் கண்கள் பனித்தன. ஒரு தாயாக தன் மகளின் முகத்தை பார்த்து பூரிக்க வேண்டிய நேரத்தில் அவளுக்கு கதிரின் முகம் நினைவுக்கு வந்தது. பொண்ணுன்னு தெரிஞ்சா உங்க 2 பேரையும் இந்த காவேரி ஆத்துல வீசி எரிஞ்சிடுவேன். கதிரின் கொடூரமான குரல் அவள் காதுகளில் இடியாக ஒலித்தது. அவனது எச்சரிக்கை வெறும் வார்த்தையல்ல, அது சாவுமணி என்பதை அமுதா அறிவாள். இன்னும் 2 நாட்களில் கதிர் ஊர் திரும்புவான். அவன் வந்தால் இந்த பிஞ்சு நிலவு சிதைக்கப்படும். ஏன் மகளே, இவ்வளவு அழகாக பிறந்தாய்? உன்னை காப்பாற்ற இந்த தாயிடம் எந்த வழியும் இல்லையே என்று அமுதா மார்போடு அணைத்து கொண்டு விம்மி விம்மி அழுதாள். அந்த பிஞ்சு முகத்தின் அமைதி அமுதாவிற்கு ஒரு பெரும் போராட்டத்தை கொடுத்தது. ஒரு பக்கம் தாய்மை, இன்னொரு பக்கம் மரண பயம். மகிழ்ச்சியை கொண்டாட வேண்டிய அந்த நள்ளிரவு அமுதாவுக்கு ஒரு தீராத துயர இரவாக மாறியது. விடிந்தும் விடியாத அதிகாலை பொழுது மருத்துவச்சி கிளம்பி சென்ற பிறகு அந்த குடிசையில் அமுதாவும் அவளது 2 நாள் பிஞ்சு மகளும் மட்டுமே இருந்தனர். குழந்தையின் மெல்லிய மூச்சுக்காற்று அமுதாவின் கழுத்தில் பட்டபோது அவளது இதயம் சுக்குநூறாக உடைந்தது. இன்னும் சில மணி நேரங்களில் கதிர் ஊர் திரும்பி விடுவான். அவன் காலடி சத்தம் கேட்டால் இந்த சின்னஞ்சிறு உயிர் ஊசலாடும். அவன் கதிரை போன்றவன் அல்ல, கருணையே இல்லாத அரக்கன். தன் கையாலேயே குழந்தையை கொன்று விடுவான். அந்த நினைப்பு அமுதாவை நடுங்க செய்தது. உன்னை அந்த பாவியின் கையில் கொடுத்து சாகவிட மாட்டேன் மகளே. அவனை விட இந்த ஆற்று தாய் கருணையுள்ளவள் என்று தேம்பி அழுதாள் அமுதா. அவள் மெல்ல எழுந்து தான் மீன் பிடிக்க பயன்படுத்தும் ஒரு பழைய மூங்கில் கூடையை எடுத்தாள். அதில் மென்மையான கிழிந்த துணிகளை அடுக்கி ஒரு சிறிய மெத்தையை போல தயார் செய்தாள். தனது 2 நாள் மகளை மெல்ல தூக்கி அந்த கூடையில் கிடத்தினாள். தூக்கத்தில் இருந்த அந்த குழந்தை தாயின் ஸ்பரிசம் பட்டதும் ஒரு முறை மெல்ல சிரித்தது. அந்த சிரிப்பு அமுதாவின் நெஞ்சில் ஈட்டியாய் குத்துவது போல இருந்தது. காவிரி ஆற்றின் கரைக்கு வந்தாள் அமுதா. ஆற்றில் தண்ணீர் மெதுவாகவும் அமைதியாகவும் ஓடிக்கொண்டிருந்தது. சுற்றிலும் யாரும் இல்லை என்பதை உறுதி செய்து கொண்டாள். காவேரி தாயே, என் வயித்துல பிறந்த மகளை உன் மடியில ஒப்படைக்கிறேன். எரிகிற நெருப்புல விழ வேண்டியவளை குளிர்ச்சியான உன்கிட்ட விடுறேன். இவளை யாராவது ஒரு புண்ணியவான் கையில சேர்த்துடு தாயே, இல்லனா உன் மடியிலேயே இவளுக்கு அமைதியை கொடுத்துடு என்று அமுதா கதறினாள். நடுக்கத்துடன் அந்த கூடையை மெல்ல தண்ணீரில் இறக்கினாள். ஆற்றின் அலைகள் அந்த கூடையை தாளாட்டியபடி மெல்ல இழுத்து சென்றன. கூடை தள்ளி செல்ல செல்ல அமுதாவின் உயிரும் பிரிந்து செல்வது போல இருந்தது. மகளே, என்னை மன்னித்து விடு. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை தர இந்த தாய்க்கு வலிமை இல்லை என்று தரையில் விழுந்து புரண்டு அழுதாள். தூரத்தில் கூடை ஒரு சிறு புள்ளியாக மறையும் வரை அமுதா அங்கேயே அமர்ந்திருந்தாள். கூடை மறைந்ததும் ஒரு பித்து பிடித்தவள் போல எழுந்து வீட்டுக்கு நடந்தாள். அவள் கண்கள் வறண்டு போயிருந்தன. ஆனால் இதயம் ஒரு சுடுகாடாக மாறியிருந்தது. வீட்டுக்கு வந்து பிரசவம் நடந்த தடயங்கள் எதை கதிர் பார்த்தாலும் சந்தேகம் வரும் என்பதால் அனைத்தையும் துடைத்து சுத்தப்படுத்தினாள். தான் ஒரு தாயாக தோற்றுவிட்டோமோ என்ற குற்ற உணர்வு அவளை துளைத்தெடுத்தது. ஆனால் தன் மகளை கதிரின் கொடூரமான கையிலிருந்து காப்பாற்றி விட்டோம் என்ற ஒரு சிறு நிம்மதி மட்டும் அவளது ஆழமான துயரத்தின் அடியில் மிஞ்சி இருந்தது. காவிரி ஆறு இன்று வழக்கத்தை விட அமைதியாக ஓடிக்கொண்டிருந்தது. ஆற்றின் மறுகரையில் ஒரு பெரிய பண்ணை வீடு. அந்த வீட்டின் உரிமையாளர் செல்வம், அவரது மனைவி மலர்விழி. செல்வத்திற்கு ஏகப்பட்ட நிலப்புலன்கள், செல்வாக்கு என எல்லாம் இருந்தும் அவர்கள் வாழ்வில் ஒரு பெரிய குறை இருந்தது. திருமணமான 10 வருடங்களாக அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. அன்று மாலை செல்வமும் மலர்விழியும் தங்கள் படகில் ஆற்றின் நடுவே சென்று கொண்டிருந்தனர். மன அமைதிக்காக அவ்வப்போது இப்படி படகு சவாரி செல்வது அவர்கள் வழக்கம். என்னங்க, கோவிலுக்கு போறோம், குளம் குட்டைன்னு சுத்துறோம். ஆனா நம்ம வீட்டு முற்றத்துல ஒரு பிஞ்சு பாதம் நடக்கிற கொடுப்பனை நமக்கு இன்னும் வரலையே என்று மலர்விழி ஏக்கத்துடன் ஆற்றை பார்த்து கேட்டாள். செல்வம் அவளது கையை பற்றி கொண்டு, எல்லாம் அந்த இறைவன் கையில இருக்கு மலர், நமக்கும் ஒரு காலம் வரும் என்று ஆறுதல் சொன்னார். அப்போது தூரத்தில் ஏதோ ஒன்று ஆற்று அலைகளில் தத்தளித்தபடி மிதந்து வருவதை செல்வம் கவனித்தார். மலர், அது
என்ன பாரு, ஒரு மீன் கூடை மாதிரி தெரியுது என்றார். படகை கூடைக்கு அருகில் செலுத்தினார்கள். கூடை நெருங்க நெருங்க உள்ளே இருந்து ஒரு மெல்லிய சத்தம் கேட்டது. மலர்விழியின் இதயம் வேகமாக துடித்தது. செல்வம் குனிந்து அந்த கூடையை லாவகமாக தூக்கி படகுக்குள் வைத்தார். கூடையின் மேல் போர்த்தப்பட்டிருந்த துணியை மெல்ல விலக்கிய மலர்விழி அதிர்ச்சியில் உறைந்து போனாள். ஐயோ, குழந்தை! உயிருள்ள ஒரு பச்சை குழந்தை என்று அலறினாள். அந்த கூடைக்குள் அமுதாவின் மகள் கண்களை திறந்து மலர்விழியை பார்த்து புன்னகைத்தது. பசியால் லேசாக முனகிய அக்குழந்தையை மலர்விழி பதற்றத்துடனும் பேரன்புடனும் தன் வாரி அணைத்து கொண்டாள். யார் பெத்த புள்ளையோ, இப்படி ஆத்துல விட எப்படி மனசு வந்துச்சோ தெரியல என்று செல்வம் வருத்தப்பட்டார். மலர்விழி குழந்தையின் முகத்தை வருடி கொடுத்தாள். அப்போது குழந்தையின் இடது கை மணிக்கட்டில் இருந்த அந்த தனித்துவமான நிலவு போன்ற கருமச்சம் அவள் கண்ணில் பட்டது. பாருங்கங்க, எவ்வளவு அழகான அடையாளம்! இந்த குழந்தை அனாதை இல்லைங்க, இது நமக்காகவே கடவுள் ஆத்துல அனுப்பி வச்ச வரம் என்று கண்ணீர் மல்க கூறினாள். செல்வம் அந்த குழந்தையை பார்த்தார். அதுவரை அவர் மனதில் இருந்த பாரம் எல்லாம் நீங்கியது போல உணர்ந்தார். ஆமாம் மலர், காவேரி தாயே நமக்கு கொடுத்த பிரசாதம் இது. யாருக்கோ சுமையா தெரிஞ்ச இந்த நிலவு இனி நம்ம வீட்டு வானத்துல ஒளிரட்டும் என்றார். படகில் இருந்து இறங்கி வீட்டிற்கு செல்லும் போதே மலர்விழி அக்குழந்தையை தன் உயிராக எண்ணத் தொடங்கிவிட்டாள். அமுதா கண்ணீருடன் ஆற்றில் விட்ட அந்த பிஞ்சு உயிர் இப்போது அன்பு பொழியும் ஒரு மாளிகைக்குள் நுழைந்தது. வறுமையின் பிடியில் சிக்கி சாக வேண்டிய ஒரு நிலவு இப்போது செல்வத்தின் கரங்களில் ஒரு ஒளிமிக்க எதிர்காலத்தை நோக்கி பயணிக்க தொடங்கியது. செல்வம் மற்றும் மலர்விழியின் இல்லத்தில் அந்த பெண் குழந்தை நுழைந்ததிலிருந்து அந்த வீடே ஒரு தேவாலயம் போல மாறி இருந்தது. அக்குழந்தைக்கு மதி என்று பெயரிட்டனர். நிலவை போல அழகான முகம் கொண்டவள் என்பதால் அந்த பெயர் அவளுக்கு பொருத்தமாக இருந்தது. செல்வத்தின் பண்ணை வீட்டில் மதியின் சிரிப்பு சத்தம் எப்போதும் கேட்டுக்கொண்டே இருக்கும். ஆண்டுகள் உருண்டோடின. மதிக்கு இப்போது 5 வயது. அவள் சாதாரண சிறுமிகளைப் போல பொம்மை வைத்து விளையாடுவதை விட செல்வத்தின் தோட்டத்தில் இருந்த செடி கொடிகளுடன் பேசுவதையே அதிகம் விரும்பினாள். மலர்விழி அவளை கண்ணின் மணி போல வளர்த்தாள். மதியின் ஒவ்வொரு வளர்ச்சியையும் அவர்கள் கொண்டாடினார்கள். மதியிடம் ஒரு ஆச்சரியமான விஷயம் இருப்பதை ஊர் மக்கள் மெல்ல மெல்ல உணரத் தொடங்கினர். ஒரு முறை பண்ணை வீட்டில் வேலை செய்யும் தொழிலாளிக்கு காலில் பெரிய காயம் ஏற்பட்டு இரத்தம் நில்லாமல் கொட்டியது. அனைவரும் பதற்றமடைந்த போது 5 வயது சிறுமியான மதி ஓடி சென்று தோட்டத்தில் இருந்த ஒரு குறிப்பிட்ட இலையை பறித்து அதை தன் பிஞ்சு கைகளால் கசக்கி சாறு எடுத்தாள். அதை காயத்தின் மேல் வைத்த அடுத்த நிமிடம் இரத்தம் நின்று போனது. எப்படி தாயே, உனக்கு இதெல்லாம் தெரியுது என்று செல்வம் வியந்து கேட்டார். மதி மழலை மாறாத குரலில், தெரியலப்பா, இந்த செடிங்க என்கிட்ட பேசுது, இது மருந்துன்னு சொல்லுது என்று சிரித்து கொண்டே சொல்வாள். நாட்கள் செல்ல செல்ல மதியின் கைராசி அந்த ஊர் முழுவதும் பரவியது. காய்ச்சல், தலைவலி அல்லது தீராத வயிற்று வலியால் அவதிப்படும் கிராம மக்கள் பெரிய மருத்துவர்களிடம் செல்வதை விட மதியிடம் வரத் தொடங்கினர். மதி காடுகளுக்கு சென்று அபூர்வமான மூலிகைகளை சேகரித்து வருவாள். அவற்றை கொண்டு அவள் தரும் மருந்துகள் மந்திரம் போல நோய்களை குணப்படுத்தின. இவள் சாதாரண குழந்தை இல்லை, நம் ஊரை காக்க வந்த தேவதை என்று மக்கள் அவளை போற்றினர். செல்வம் அவளுக்காக ஒரு சிறிய வைத்தியசாலையையே அந்த பண்ணை வீட்டின் ஒரு பகுதியில் அமைத்து கொடுத்தார். மதி வளர வளர அவளது முகத்தில் ஒரு தெய்வீக கலை கூடியது. ஆனால் அவளது இடது கை மணிக்கட்டில் இருந்த அந்த நிலவு வடிவ மச்சம் மட்டும் மாறாமல் அப்படியே இருந்தது. அது அவளது பிறப்பின் ரகசியத்தை சுமந்து கொண்டிருக்கும் ஒரே அடையாளமாக திகழ்ந்தது. ஒரு பக்கம் செல்வம், மலர்விழி, மறுபக்கம் அமுதாவின் வாழ்வில் விதி மீண்டும் ஒரு சோதனையை தயார் செய்து கொண்டிருந்தது. அமுதாவின் கணவன் கதிர் ஒரு கொடிய நோயின் பிடியில் சிக்கி இருந்தான். அந்த நோய்க்கான மருந்து மதியின் கைகளில்தான் இருக்கிறது என்பது அவர்களுக்கு தெரியாது. 5 ஆண்டுகள் ஒரு நொடி பொழுதாக கடந்துவிட்டன. ஆனால் அமுதாவின் வாழ்க்கையில் மட்டும் காலம் அப்படியே உறைந்து நின்றது. காவிரி ஆற்றில் தன் மகளை கூடையில் விட்ட அந்த துயரமான நாளிலிருந்து அமுதா ஒரு பிணத்தை போலவே வாழ்ந்து வந்தாள். கதிரின் மிரட்டலுக்கு பயந்து குழந்தை பிறந்த உடனேயே இறந்து விட்டதாக அவள் பொய் சொல்லியிருந்தாள். நல்லது, அந்த பாரம் ஒளிந்தது என்று கருணையே இல்லாமல் சொன்ன கதிர் இப்போது அதே பாரத்தை சுமக்க முடியாமல் படுக்கையில் வீழ்ந்து கிடந்தான். அவன் செய்த பாவங்கள் அனைத்தும் ஒரு நோயாக உருவெடுத்து அவனை துரத்த தொடங்கின. அவனுக்கு தீராத இருமலும் மூச்சு திணறலும் ஏற்பட்டது. மார்பு வலியால் அவன் இரவெல்லாம் துடித்தான். அமுதா தன்னிடம் இருந்த சொற்ப பணத்தை செலவழித்து பல ஊர் மருத்துவர்களிடம்
அழைத்து சென்றாள். ஆனால் யாருடைய மருந்தும் பலிக்கவில்லை. கதிர் மெல்ல மெல்ல மரணத்தின் விளிம்பிற்கு சென்று கொண்டிருந்தான். ஒரு நாள் கதிரின் நண்பன் ஒருவன் அவர்களை பார்க்க வந்தான். கதிரின் நிலைமையை கண்டு வருத்தப்பட்டவன், கதிர், ஏன் இப்படி சாக கிடக்கிற? பக்கத்து ஊரான மல்லிகைபுரத்துல ஒரு பெரிய பண்ணை வீடு இருக்கு. அங்க செல்வம் மலர்விழி தம்பதியோட மக மதி இருக்கா. 5 வயசுதான் ஆகுது. ஆனா அந்த புள்ளையோட கையில ஏதோ ஒரு அபூர்வ சக்தி இருக்கு. அவ தர மூலிகை மருந்து குடிக்காதவங்களும் குணமாயிருக்காங்க. ஒரு முறை அங்க போய் தான் பாரேன் என்றான். முதலில் கதிர் அதை மறுத்தான். ஒரு சிறுமிக்கு என்ன தெரியும் என்று அவனது கர்வம் பேசியது. ஆனால் மரண பயம் அவனது கர்வத்தை அடக்கியது. வலி பொறுக்க முடியாமல், அமுதா, என்னை அங்க கூட்டிட்டு போ, பிழைக்க வழி இருந்தா பார்ப்போம் என்று கெஞ்சினான். மறுநாள் காலை அமுதா கதிரை தாங்கி பிடித்து கொண்டு ஒரு மாட்டு வண்டியில் அந்த ஊருக்கு கிளம்பினாள். அமுதாவின் மனதுக்குள் ஏதோ ஒரு இனம் புரியாத பதற்றம் இருந்தது. 5 ஆண்டுகளுக்கு பிறகு அவள் அந்த காவிரி ஆற்றின் மறுகரைக்கு செல்கிறாள். வண்டி செல்வத்தின் பண்ணை வீட்டை நெருங்கியது. அந்த வீட்டின் வாசலில் ஒரு பெரிய கூட்டம் நின்றிருந்தது. அமுதாவும் கதிரும் வண்டியிலிருந்து இறங்கினர். அமுதா கதிரின் கையை பிடித்து கொண்டு கூட்டத்தை தள்ளி சென்றாள். அங்கே ஒரு பெரிய மரத்தடியில் ஒரு சிறிய நாற்காலியில் ஒரு சிறுமி அமர்ந்திருந்தாள். அவள்தான் மதி. அவளது முகத்தில் இருந்த தேஜஸும் அமைதியும் அமுதாவை ஒரு நிமிடம் ஸ்தம்பிக்க வைத்தது. மதியை பார்த்த மாத்திரத்தில் அமுதாவின் நெஞ்சில் ஒரு இனம் புரியாத பால் மனம் வீசுவது போல தோன்றியது. தன் கையில் குழந்தையாக இருந்தபோது அவள் பார்த்த அதே கண்கள், அதே சிரிப்பு. விதி இவ்வளவு பெரிய விளையாட்டை விளையாடும் என்று அமுதா அப்போது உணரவில்லை. தன் மகளை தானாகவே கொன்றதாக நினைத்து கொண்டிருந்த ஒரு தாய் தன் மகளிடமே தன் கணவனின் உயிர் பிச்சையை கேட்க வந்து நிற்கிறாள். மதி அனிச்சையாக நிமிர்ந்து அமுதாவை பார்த்தாள். ஒரு தாய்க்கும் மகளுக்கும் இடையிலான அந்த முதல் மௌன சந்திப்பு அங்கே ஒரு பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. செல்வத்தின் பண்ணை வீட்டு திண்ணையில் ஒரு தெய்வீக அமைதியுடன் அமர்ந்திருந்தாள் சிறுமி மதி. அவளை சுற்றி பல நோயாளிகள் அமர்ந்திருக்க அமுதாவும் கதிரும் அங்கே வந்து சேர்ந்தனர். கதிர் பலமில்லாமல் தள்ளாடியபடி அமுதாவின் தோலை பிடித்து கொண்டு நின்றான். அவனது முகம் வெளுத்து கண்கள் குழி விழுந்து போயிருந்தன. மதி நிமிர்ந்து கதிரை பார்த்தாள். தான் பிறக்கும் முன்பே தன்னை வெறுத்த தந்தை அவன் என்பதும், தன் கழுத்தை நெரிக்க துணிந்த கரங்கள் அவை என்பதும் அந்த பிஞ்சு உள்ளத்திற்கு தெரியாது. அதேபோல் தன் மகளை தன் கையாலேயே நதியில் விட்டவள் தன் தாய் அமுதா என்பதும் அவளுக்கு தெரியாது. ஆனால் மதியின் கண்கள் அமுதாவை பார்த்தபோது மட்டும் ஒரு வினாடி நிலைத்து நின்றன. அந்த பார்வையில் ஒரு இனம் புரியாத நெருக்கம் இருந்தது. வாருங்கள் தாத்தா, இங்கே உட்காருங்கள் என்று கதிரை நோக்கி அன்புடன் அழைத்தாள் மதி. கதிர் பிரமிப்புடன் அந்த சிறுமியை பார்த்தான். மகளே, எனக்கு மூச்சு முட்டுது, நெஞ்சு வலி, உயிர் போகுது, நிறைய வைத்தியம் பார்த்துட்டேன், ஒன்னும் கேட்கல, நீதான் ஏதாவது செய்யணும் என்று கையெடுத்து கும்பிட்டான். மதி புன்னகைத்தாள். பயப்படாதீர்கள், எல்லாம் சரியாகிவிடும் என்று கூறிவிட்டு உள்ளே சென்று தான் ஏற்கனவே தயாரித்து வைத்திருந்த சில மூலிகை சாறுகளை எடுத்து வந்தாள். அதை ஒரு சிறிய கிண்ணத்தில் ஊற்றி கதிரிடம் கொடுத்தாள். இதை மெதுவாக குடியுங்கள், அப்புறம் நான் தரும் இந்த இலைகளை சுவைத்து சாப்பிடுங்கள் என்றாள். கதிர் அந்த மருந்தை குடித்த அடுத்த சில நிமிடங்களிலேயே அவனது நெஞ்சில் இருந்த பாரம் மெல்ல குறைவது போல உணர்ந்தான். அமுதா ஆச்சரியத்துடன் இதை பார்த்து கொண்டிருந்தாள். அவளுக்கு மதியின் ஒவ்வொரு அசைவும் ஏதோ ஒரு பழைய ஞாபகத்தை தூண்டியது. அந்த சிறுமியின் குரல், அவள் கைகளை அசைக்கும் விதம் எல்லாம் அமுதாவிற்கு மிகவும் பரிச்சயமாக தோன்றியது. அடுத்த சில நாட்களுக்கு அங்கேயே தங்கி சிகிச்சை பெற சொன்னார் செல்வம். அமுதாவும் கதிரும் பண்ணை வீட்டின் ஒரு பகுதியில் தங்க வைக்கப்பட்டனர். ஒவ்வொரு நாளும் மதி நேரில் வந்து கதிரின் உடல்நிலையை விசாரிப்பாள். அவளுக்கு தேவையான மருந்துகளை தன் பிஞ்சு கைகளால் தயாரித்து கொடுப்பாள். ஒரு நாள் மதி கதிரின் கையை பிடித்து நாடி பார்த்து கொண்டிருந்த போது கதிர் கண் கலங்கினான். உன் கைகள் எவ்வளவு மென்மையா இருக்கு மகளே, நீ தொட்டாலே என் வலி எல்லாம் காணாம போகுது என்றான். முன்பு பெண் குழந்தையே வேண்டாம் என்று மிரட்டிய அதே கதிர் இன்று ஒரு பெண் குழந்தையின் கவனிப்பால் உயிர் பிழைத்து கொண்டிருப்பதை எண்ணி அமுதா உள்ளுக்குள் குமுறினாள். விதி எவ்வளவு பெரிய பாடம் புகட்டுகிறது என்று நினைத்து கொண்டாள். மதியின் அன்பான கவனிப்பாலும் அந்த அபூர்வ மூலிகை மருந்துகளாலும் கதிரின் உடல்நிலை மிக வேகமாக தேறியது. அவனது இருமல் நின்றது, முகம் பொலிவு பெற்றது. ஆனால் அமுதாவின் உள்ளத்தில் மட்டும் ஒரு பெரிய புயல் மையம் கொண்டிருந்தது. மதியை பார்க்கும் போதெல்லாம் அவளது தாய்மை உள்ளம் ஏதோ ஒரு உண்மையை உறக்க சொல்ல துடித்தது. ஆனால் அந்த உண்மை
இன்னும் சில நாட்களில் வெளிச்சத்திற்கு வரப்போவதை அவள் அப்போது அறிந்திருக்கவில்லை. கதிரின் உடல்நிலை தேறி வந்ததால் அமுதாவுக்கும் கதிருக்கும் அந்த பண்ணை வீட்டின் மேல் ஒரு பெரும் மரியாதை ஏற்பட்டது. குறிப்பாக மதியை பார்க்கும் போதெல்லாம் அமுதாவின் நெஞ்சில் ஒரு இனம் புரியாத பாசம் ஊற்றெடுத்தது. அந்த சிறுமி நடப்பதையும் பேசுவதையும் அமுதா ஒருவித மெய்மறந்த நிலையில் பார்த்து கொண்டிருப்பாள். அன்று மாலை மதி தோட்டத்தில் இருந்த செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றிக் கொண்டிருந்தாள். அவளது பாவாடை நுனி நனைந்திருக்க உற்சாகமாக வேலை செய்து கொண்டிருந்தாள். அப்போது அவளது இடது கை சட்டை மெல்ல மேலே ஏறியது. அந்த தருணத்தில்தான் அமுதா அதை கண்டாள். மதியின் இடது கை மணிக்கட்டில் ஒரு சிறிய நிலவு போன்ற கருமச்சம். அமுதாவின் கண்கள் நிலைத்து போயின. மூச்சு நின்று போனது போல உணர்ந்தாள். 5 வருடங்களுக்கு முன்பு ஒரு நள்ளிரவில் தன் மடியில் பிறந்த அந்த பிஞ்சு மகளின் கையில் அவள் பார்த்த அதே அடையாளம், அதே வடிவம், அதே இடம். இது எப்படி சாத்தியம்? அமுதாவின் இதயம் பலமாக துடித்தது. அவளது உள்ளுணர்வு உரக்க கத்தியது. அமுதா, இவள் உன் மகள். நீ ஆற்றில் விட்ட உன்னுடைய இரத்தம். அமுதா தடுமாறி சென்று மலர்விழி அமர்ந்திருந்த திண்ணைக்கு அருகில் நின்றாள். அவளது முகம் வெளுத்திருப்பதை பார்த்து மலர்விழி பதற்றமடைந்தாள். என்ன அமுதா, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? உடம்புக்கு ஏதாவது முடியலையா என்று அன்புடன் கேட்டாள். அமுதா நடுங்கும் குரலில், அம்மா, ஒரு விஷயம் கேட்கணும், தப்பா நினைச்சுக்காதீங்க. மதி உங்களுக்கே பிறந்த மகளா என்று கேட்டுவிட்டு விம்மி அழுதாள். மலர்விழி ஒரு நிமிடம் மௌனமானாள். பின் ஒரு நீண்ட பெருமூச்சை விட்டுவிட்டு, இல்லை அமுதா, 10 வருஷமா எங்களுக்கு குழந்தையே இல்லை. ஒரு நாள் படகுல போகும்போது ஆத்துல ஒரு கூடை மிதந்து வந்துச்சு. அந்த கூடையில தான் இந்த தேவதை இருந்தா. காவேரி தாய் எங்களுக்கு கொடுத்த வரம் இவள். அவளோட கையில இருந்த அந்த மச்சத்தை பார்த்தப்போவே இது இறைவனோட அடையாளம்னு நினைச்சோம் என்று உண்மையை சொன்னாள். அந்த வார்த்தைகளை கேட்டதும் அமுதா அப்படியே தரையில் சரிந்து விழுந்து கதறி அழுதாள். ஐயோ, என் மகளே, என் ரத்தமே என்று அவள் போட்ட சத்தம் அந்த பண்ணை வீட்டையே அதிர செய்தது. மலர்விழி அதிர்ச்சியில் உறைந்து போனாள். என்ன சொல்றீங்க அமுதா? மதி உங்க மகளா? நீங்க தானா அந்த குழந்தையை ஆத்துல விட்டது என்று திகைத்து கேட்டாள். அமுதா தன் கடந்த கால கண்ணீர் கதையையும் கதிரின் மிரட்டலால் தான் எடுத்த அந்த பயங்கரமான முடிவையும் ஒன்று விடாமல் மலர்விழியின் காலில் விழுந்து சொன்னாள். பெண் குழந்தைன்னு தெரிஞ்சா அவன் கொன்னுடுவான்னு பயந்துதான் அம்மா அப்படி செஞ்சேன். ஆனா அதே பெண் பிள்ளை இன்னைக்கு அவன் உயிரை காப்பாத்திருப்பான்னு நான் கனவுல கூட நினைக்கலையே. 5 ஆண்டுகளாக மூடி மறைக்கப்பட்ட உண்மை அன்று அந்த பண்ணை வீட்டின் முற்றத்தில் கண்ணீரால் நனைந்து வெளிச்சத்திற்கு வந்தது. அமுதாவுக்கும் மலர்விழிக்கும் இடையிலான அந்த சந்திப்பு ஒரு தாய்க்கும் இன்னொரு தாய்க்கும் இடையிலான பெரும் போராட்டமாக மாறியது. மலர்விழியின் வார்த்தைகள் அமுதாவின் காதுகளில் தேனாய் பாய்ந்தாலும் அதன் பின்னால் இருந்த உண்மை அவளை உலுக்கியது. தன் மகள் உயிரோடு இருக்கிறாள், அதுவும் தன் கண் முன்னாலேயே இருக்கிறாள் என்பதை அவளால் நம்ப முடியவில்லை. அமுதா ஒரு பைத்தியக்காரி போல ஓடி சென்று மலர்விழியின் பாதங்களை பற்றி கொண்டாள். அம்மா, மலர்விழி அம்மா, தெரியாமல் செய்த பாவத்தால 5 வருஷமா நரகத்துல வாழ்ந்துட்டு இருக்கேன். என் வயிற்றுல பிறந்த என் ரத்தம் இவள். அந்த பாவி கதிர் கையால சாகக்கூடாதுன்னு தான் ஆத்துல விட்டேன். இன்னைக்கு என் மகளை கண்டுபிடிச்சிட்டேன். அவளை என் கூட அனுப்பி வைங்கம்மா, உங்க புண்ணியமா போகும். ஒரு தாயோட தவிப்பு உங்களுக்கு புரியும்ல என்று கதறி அழுதாள் அமுதா. அமுதாவின் கதறலை கேட்டு அங்கே வந்த செல்வமும் கதிரும் திகைத்து நின்றனர். கதிர் அமுதா சொன்னதை கேட்டு சிலையென உறைந்து நின்றான். ஆனால் மலர்விழியின் முகம் மெல்ல மெல்ல இறுகியது. அவளது கண்களில் தெரிந்த மென்மை மறைந்து ஒரு சிங்கத்தை போன்ற ஆவேசம் பிறந்தது. அவள் அமுதாவின் கைகளை தன் காலிலிருந்து உதறி தள்ளினாள். நிறுத்து அமுதா, தாய் தாய்னு சொல்லாதே. அந்த வார்த்தைக்கே நீ தகுதி இல்லாதவள் என்று மலர்விழி கர்ஜித்தாள். அமுதா அதிர்ச்சியுடன் நிமிர்ந்து பார்த்தாள். மலர்விழி தொடர்ந்தாள். பெண் குழந்தைன்னு தெரிஞ்சதும் ஒரு பெட்டிக்குள்ள வச்சு ஆத்துல எரிய உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? அன்னைக்கே ஆற்று தாயும் இந்த செல்வமும் மட்டும் காப்பாத்தலனா இந்நேரம் என் மதி என்னவாயிருப்பா? உயிருக்கு பயந்து மகளை கொல்ல துணிந்த நீயா தாய்? 10 வருஷம் பிள்ளை இல்லாம ஏங்குனப்போ நதி கொடுத்த வரமா வந்தவள் இவள். 5 வருஷமா ஒரு சொட்டு கண்ணீர் கூட அவ கண்ணுல விழாம வளர்த்திருக்கேன். நீ பெற்றிருக்கலாம், ஆனா அவளை செதுக்குனது நான். செல்வம் குறுக்கிட்டு, அமுதா, மலர் சொல்றதுல நியாயம் இருக்கு. நீங்க குழந்தையை இழந்த அன்னைக்கே உங்களோட உரிமையும் போயிடுச்சு என்றார் அமைதியாக.
மலர்விழி ஆத்திரத்துடன், உரிமை கொண்டாடுறதுக்கு ஒரு தகுதி வேணும். பெற்றவளை விட வளர்த்தவளுக்கே முழு உரிமை அதிகம். மதி என் மகள். அவளுக்கு நான் தான் அம்மா. நீங்க செஞ்ச பாவம் தான் கதிரை நோயால வாட்டுச்சு. அந்த பாவத்துக்கு பரிகாரமா இவளே வந்து உங்க உயிரை காப்பாத்தி இருக்கா. அதுக்காக என் மகளை உங்ககிட்ட தர முடியாது. மரியாதை அங்கிருந்து போயிடுங்க. இனி ஒரு முறை அவளை என் மகள்னு சொன்னீங்கன்னா அப்புறம் நான் வேற மாதிரி நடந்துப்பேன் என்று எச்சரித்தாள். மதி இதையெல்லாம் தூரத்தில் இருந்து பார்த்து கொண்டிருந்தாள். பெரியவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்று அவளுக்கு புரியவில்லை என்றாலும் அமுதாவின் அழுகையும் மலர்விழியின் கோபமும் அவளை கலங்க செய்தது. அவள் ஓடி வந்து மலர்விழியின் இடுப்பை கட்டி கொண்டாள். அம்மா, ஏன் அலறாங்க? அவங்களுக்கு என்ன ஆச்சு என்று கேட்டாள். மலர்விழி மதியை வாரி அணைத்து கொண்டு, ஒண்ணுமில்ல கண்ணே, அவங்க கிளம்புறாங்க, நீ உள்ள போ என்று அனுப்பிவிட்டு அமுதாவை நோக்கி விரலை நீட்டினாள். கடைசியா சொல்றேன், போயிடுங்க. மலர்விழியின் கோபம் நியாயமானது என்று அமுதாவிற்கு தெரிந்தாலும் ஒரு தாயின் இதயம் தன் குழந்தையை மீண்டும் இழக்க தயாராக இல்லை. வறுமையும் பயமும் ஒரு தாயை எவ்வளவு பலவீனமாக்கும் என்பதற்கு அமுதா ஒரு சாட்சியாக நின்றாள். கதிர் ஒரு வார்த்தை கூட பேச முடியாமல் தலை குனிந்து நின்றான். அவனது கர்வமும் ஆணாதிக்கமும் இன்று அவனது மகளின் முன்னால் கூனி குறுகி போயிருந்தது. மலர்விழியால் விரட்டியடிக்கப்பட்ட அமுதா பண்ணை வீட்டின் பின்புறம் இருந்த ஒரு மரத்தடியில் அமர்ந்து விம்மி விம்மி அழுது கொண்டிருந்தாள். கதிர் அங்கே மெல்ல நடந்து வந்தான். அவனது உடல் இப்போது தேறி இருந்தது. ஆனால் உள்ளம் சுக்குநூறாக உடைந்திருந்தது. அமுதா நிமிர்ந்து அவனை பார்த்தாள். அவளது கண்களில் கோபமும் வேதனையும் கலந்திருந்தது. பார்த்தீங்களா, அன்று நீங்கள் செய்த மிரட்டலால் இன்று என் மகளை நான் என் மகள் என்று சொல்லக்கூட தகுதி இல்லாதவளாக நிற்கிறேன். இதோ அந்த பண்ணை வீட்டுக்குள் சிரித்து பேசிக் கொண்டிருக்கும் அந்த சிறுமிதான் உங்கள் இரத்தம். நீங்கள் கொல்ல துணிந்த அதே பெண் பிள்ளைதான் இன்று உங்களுக்கு மருந்தும் கொடுத்து உயிரும் கொடுத்திருக்கிறாள் என்று கத்தினாள். அந்த வார்த்தைகள் கதிரின் காதுகளில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றியது போல இருந்தது. அவனது முரட்டுத்தனமான இதயம் முதல் முறையாக வெடித்து சிதறியது. கதிர் அப்படியே தரையில் மண்டியிட்டு அமர்ந்து தன் முகத்தை இரு கைகளாலும் மூடிக்கொண்டு குலுங்கி குலுங்கி அழுதான். அமுதா, என்னை மன்னிச்சிடு அமுதா, நான் எவ்வளவு பெரிய பாவி என்று அவன் அலறினான். அமுதா அதிர்ச்சியுடன் அவனை பார்த்தாள். கல் நெஞ்சம் கொண்ட கதிர் இன்று ஒரு சிறு குழந்தையைப் போல அழுவதை பார்த்தபோது அவளது கோபம் மெல்ல கரைந்தது. கதிர் விம்மல்களுக்கு இடையே பேசினான். பெண் குழந்தைனா சுமைன்னு நினைச்சேன். அதை அழிச்சிடணும்னு வெறி பிடிச்சு அலைஞ்சேன். ஆனா நான் யாரை வேணாம்னு நினைச்சேனோ அவதான் இன்னைக்கு யமன் கிட்ட இருந்து என்னை காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்கா. அவ கொடுத்த மருந்து இல்லைன்னா இந்நேரம் என் உடல் இந்த காவேரி ஆத்துல பிணமாத்தான் மிதந்திருக்கும். நான் செஞ்ச பாவம் தான் எனக்கு நோயா வந்துச்சு. ஆனா என் மகள் அந்த பாவத்தையும் மன்னிச்சு எனக்கு மறுவாழ்வு கொடுத்திருக்கா. அவன் அமுதாவின் கைகளை பற்றி கொண்டு, என்னை மன்னிச்சிடு அமுதா, நீ செஞ்சதுதான் சரி. அன்னைக்கு நீ அவளை ஆத்துல விடாம என்கிட்ட காட்டியிருந்தா என் கையாலேயே அவளை கொன்னு ஒரு பெரிய பாவத்தை சுமந்திருப்பேன். 5 வருஷமா அவளை பிரிஞ்சு நீ பட்ட வேதனைக்கு நான் தான் காரணம் என்று புலம்பினான். கதிரின் மனமாற்றம் உண்மையானது என்பதை அவனது கண்ணீர் பறைசாற்றியது. ஆணாதிக்கமும் கர்வமும் நிறைந்திருந்த அந்த மனிதன் இன்று தன் மகளின் கருணையால் ஒரு புதிய மனிதனாக பிறந்திருந்தான். இப்ப என்ன பண்றதுங்க? அவதான் நம்ம பொண்ணுன்னு தெரிஞ்ச பிறகு அவளை விட்டுட்டு எப்படி போறது என்று அமுதா ஏக்கத்துடன் கேட்டாள். கதிர் பண்ணை வீட்டை ஏறிட்டு பார்த்தான். நாம அவளை உரிமை கொண்டாட தகுதி இல்லாதவங்க அமுதா. அவ அங்க எவ்வளவு சந்தோஷமா ஒரு இளவரசி மாதிரி இருக்கான்னு பாத்தியா? நம்ம கிட்ட வந்தா அந்த வறுமையையும் இந்த சண்டையையும் தானே அவ பார்ப்பா. மலர்விழி அம்மா சொன்னதுல ஒரு நியாயம் இருக்கு. பெத்ததை விட வளர்த்த அன்பு ரொம்ப பெருசு என்று சொல்லும் போதே அவன் குரல் தழுதழுத்தது. அன்று இரவு அந்த தம்பதியினர் தூங்கவே இல்லை. ஒரு பக்கம் மகளை கண்டுபிடித்த நிம்மதி, மறுபக்கம் அவளை தொடக்கூட முடியாத தூரத்தில் இருக்கிறோம் என்ற வழி. கதிரின் உள்ளத்தில் இருந்த இருள் விலகி மகளின் மீதான அன்பு என்ற ஒளி மெல்ல பரவத் தொடங்கியது. மறுநாள் காலை பண்ணை வீட்டின் முற்றத்தில் ஒரு விதமான நிசப்தம் நிலவியது. செல்வம் ஒரு நாற்காலில் அமர்ந்திருக்க அவருக்கு அருகில் மலர்விழி கண்களில் இன்னும் மறையாத கோபத்துடனும் கவலையுடனும் நின்று கொண்டிருந்தாள். அமுதாவும் கதிரும் பயந்தபடி அவர்களுக்கு முன்னால் வந்து நின்றனர். செல்வம் கதிரை ஏறெடுத்து பார்த்தார். அவரது பார்வையில் ஒரு கனல் இருந்தது. கதிர், நீ ஒரு மனுஷன் தானா? ஒரு பெண் குழந்தை பிறந்தால் கொன்று விடுவேன் என்று உன் மனைவியை மிரட்டி இருக்கிறாய். உனக்கு உயிர் கொடுத்த மகளை நீ உரிமை கொண்டாட துடிக்கிறாய். ஆனால் மலர் சொன்னது போல உயிருக்கு பயந்து அவளை நதியில் எரிந்த போதே அந்த பிள்ளைக்கும் உங்களுக்குமான பந்தம் அறுந்து போய்விட்டது என்று ஆணித்தரமாக சொன்னார். கதிர் தலை குனிந்து
நின்றான். அவனது மௌனம் அவன் தன் குற்றத்தை ஒப்புக்கொண்டதை சொல்லியது. செல்வம் தன் சட்டை பையிலிருந்து ஒரு தடிமனான கவரை எடுத்தார். அதை கதிரின் முன்னால் நீட்டினார். இதில் கொஞ்சம் பணம் இருக்கிறது. இது உன்னுடைய எஞ்சிய வாழ்நாளுக்கு போதுமானதாக இருக்கும். இதை வைத்து கொண்டு நீங்கள் உங்கள் ஊருக்கே திரும்பி செல்லுங்கள். மதியை எங்களின் மகளாகவே இருக்க விடுங்கள். அவளுக்கு பின்னால் இருக்கும் கசப்பான உண்மைகள் அவளுக்கு தெரிய வேண்டிய அவசியமில்லை. அமுதா அந்த பணத்தை பார்த்துவிட்டு செல்வத்தின் முகத்தை பார்த்தாள். ஐயா, எங்களுக்கு பணம் வேண்டாம், என் மகளை ஒரு முறை என்று தேம்பினாள். செல்வம் இடைமறித்தார். அவரது குரல் இப்போது கடுமையாக ஒலித்தது. அமுதா, உணர்ச்சி வசப்பட்டு எதையும் செய்யாதீர்கள். நீங்கள் மதியை மீண்டும் பார்க்க முயற்சிப்பதோ அல்லது அவளிடம் உண்மையை சொல்ல முயற்சிப்பதோ நடந்தால் அதன் விளைவு மிகவும் மோசமானதாக இருக்கும். உங்களுக்கு தெரியும் இந்த பகுதியில் எனக்கு இருக்கும் செல்வாக்கு என்னவென்று. சட்ட ரீதியாகவும் ஊர் ரீதியாகவும் உங்களால் எங்களை எதிர்க்க முடியாது. செல்வம் தொடர்ந்தார். மதி ஒரு தேவதை. அவள் கைகளில் பல உயிர்களை காப்பாற்றும் சக்தி இருக்கிறது. அந்த சக்தியை வளர்க்கும் வசதியும் அன்பும் எங்களிடம் இருக்கிறது. அவளை மீண்டும் அந்த வறுமைக்கும் பயத்திற்கும் அழைத்து செல்லாதீர்கள். நீங்கள் உண்மையிலேயே அவளை நேசிக்கிறீர்கள் என்றால் அவளது எதிர்காலத்திற்காக இங்கிருந்து இப்போதே கிளம்புங்கள். இது எச்சரிக்கை மட்டுமல்ல, ஒரு தந்தையாக நான் உங்களுக்கு வைக்கும் வேண்டுகோளும் கூட. மலர்விழி மதியை உள்ளே அழைத்து சென்று விட்டாள். செல்வத்தின் வார்த்தைகள் கதிரின் இதயத்தில் ஈட்டி போல பாய்ந்தன. சரிங்க ஐயா, நாங்கள் கிளம்புகிறோம். எங்கள் பாவத்துக்கு இதுதான் தண்டனை. என் மகள் ஒரு மகாராணியாக இங்கே வளரட்டும். அவளுக்கு வைத்தியம் பார்த்த அந்த புண்ணியமே எங்களுக்கு போதும் என்று கதிர் கரகரப்பான குரலில் சொன்னான். அமுதாவுக்கு பேச தோன்றவில்லை. ஒரு தாய் தன் மகளை பணத்திற்காக விற்கவில்லை, அவளது வளமான வாழ்விற்காக தியாகம் செய்கிறாள் என்பதை அவளது இதயம் உணர்ந்தது. அந்த பண கவரை வாங்கி கொண்ட கதிர் அமுதாவின் கையை பிடித்து கொண்டு மெல்ல திரும்பி நடந்தான். செல்வத்தின் கண்டிப்பு அவர்களை பிரிந்திருந்தாலும் அவர்களின் மனசாட்சி ஒரு உண்மையை சொன்னது. மதி பாதுகாப்பான கைகளில் இருக்கிறாள். ஆனால் மதியை பிரிய போகிறோம் என்ற அந்த வலி அந்த பணத்தை விட பாரமானதாக இருந்தது. பண்ணை வீட்டின் பெரிய மர கதவுகள் அவர்களுக்கு பின்னால் சாத்தப்பட்டன. அமுதாவும் கதிரும் தங்கள் சிறிய மூட்டைகளை சுமந்து கொண்டு கனத்த இதயத்துடன் அந்த வீட்டை விட்டு வெளியேறினர். ஆனால் அங்கிருந்து அப்படியே கிளம்பி செல்ல அவர்களின் கால்கள் ஒத்துழைக்கவில்லை. ஏங்க, கடைசியா ஒரு தரம் என் கண்ணு நிறைய அவளை பார்த்துக்கிறேன். இனி இந்த ஜென்மத்தில் அவளை பார்க்க போறதில்லை என்று அமுதா விம்மினாள். கதிர் அவளை மெல்ல தேற்றினான். வா அமுதா, அந்த தோட்டத்து வேலி ஓரமா நிற்போம். அங்கிருந்து பார்த்தா அவ விளையாடுறது தெரியும் என்றான். அவனது குரலும் தழுதழுத்தது. இருவரும் அந்த பெரிய நந்தவனத்தின் வேலிக்கு அப்பால் இருக்கும் ஒரு புளிய மரத்தின் மறைவில் நின்றனர். அங்கே மதி வண்ணத்து பூச்சிகளை துரத்தி விளையாடி கொண்டிருந்தாள். அவளது பட்டு பாவாடை காற்றில் பறக்க முகம் முழுக்க சந்தோஷம் மின்னியது. சற்று நேரத்தில் மலர்விழி ஒரு தட்டில் பழங்களை எடுத்துக்கொண்டு தோட்டத்திற்கு வந்தாள். மதியை கண்டதும் மலர்விழியின் முகம் மலர்ந்தது. மதி ஓடி சென்று மலர்விழியின் இடுப்பை கட்டி கொண்டாள். அம்மா, எனக்கு இந்த பழம் வேண்டாம். நீங்க ஊட்டி விடுற கதைதான் வேணும் என்று மதி செல்லமாக சினுங்கினாள். மலர்விழி அவளை மடியில் அமர வைத்து மிக மென்மையாக அவளது தலைமுடியை கோதிவிட்டாள். என் தங்கமே, உனக்கு இல்லாத கதையா? இதோ பார் என்று அவளுக்கு பழங்களை ஊட்டிவிட தொடங்கினாள். தூரத்தில் இருந்து இதை பார்த்து கொண்டிருந்த அமுதாவின் உள்ளம் அப்படியே உருகியது. தான் அந்த பிஞ்சு மகளுக்கு கொடுத்திருக்க வேண்டிய அன்பு இன்று வேறொரு தாயால் கொடுக்கப்படுவதை பார்த்தபோது அவளுக்குள் ஒரு இனம் புரியாத நிம்மதி ஏற்பட்டது. பார்த்தீங்களாங்க, அவங்களை அம்மானு எவ்வளவு ஆசையா கூப்பிடுறா. நாம இருந்திருந்தா அவளுக்கு கந்தல் துணியும் கஞ்சியும் தானே கிடைச்சிருக்கும். இங்க பாருங்க, அவ ஒரு இளவரசி மாதிரி இருக்கா என்று அமுதா கண்ணீரை துடைத்து கொண்டே சொன்னாள். கதிர் மதியையே பார்த்து கொண்டிருந்தான். தான் செய்த தவறினால் இன்று தன் மகளை அப்பா என்று அழைக்கும் பாக்கியத்தை அவன் இழந்து விட்டான். ஆனால் அந்த செல்வ செழிப்பான மாளிகையில் அன்பு மலைக்கு நடுவே தன் மகள் ராணியாக வளர்வதை கண்டபோது அவன் அதுவரை அனுபவித்திராத ஒரு மன அமைதியை உணர்ந்தான். ஆமாம் அமுதா, அவளை நாம ஆத்துல விட்டது தப்புதான். ஆனா அந்த ஆற்றுத்தாய் அவளை ஒரு நல்ல இடத்துல தான் சேர்ந்திருக்கா. நம்ம பாவங்களுக்கு இடையில அவ கருகி போயிருக்க கூடாது. அவ இங்கே இருக்கட்டும். அந்த மலர்விழி அம்மா கொடுக்கிற அன்பு நாம கொடுக்கிற அன்பை விட ரொம்ப பெருசு என்றான் கதிர்.
மலர்விழியும் மதியும் சிரித்து பேசிக்கொண்டே வீட்டிற்குள் நுழைய அந்த தோட்டம் மௌனமானது. அமுதாவும் கதிரும் ஒரு நீண்ட பெருமூச்சை விட்டுவிட்டு கடைசியாக ஒரு மதியின் கால்தடம் பதிந்த அந்த மண்ணை தொட்டு கும்பிட்டனர். தங்கள் மகளை மீண்டும் ஒரு முறை அவர்கள் இழக்கவில்லை. மாறாக அவளது சந்தோஷத்திற்காக அவளை ஒரு சிறந்த தாயிடம் ஒப்படைத்துவிட்டு செல்கிறோம் என்ற திருப்தியுடன் அவர்கள் தங்கள் ஊரை நோக்கி பயணத்தை தொடங்கினர். காவிரி ஆறு இப்போதும் அவர்களுடனேயே ஓடிக்கொண்டிருந்தது. அவர்களின் கண்ணீரையும் தியாகத்தையும் சாட்சியாக சுமந்து கொண்டு காவிரி ஆற்றின் அலைகள் எப்போதும் போல கரையில் மோதி சிதறிக் கொண்டிருந்தன. ஆனால் அமுதாவின் குடிசை இப்போது முன்போல இருண்டு கிடக்கவில்லை. மளிகைபுரத்திலிருந்து திரும்பிய பிறகு அமுதாவும் கதிரும் ஒரு புதிய மனிதர்களாக மாறியிருந்தனர். கதிர் இப்போது முற்றிலும் குணமடைந்து விட்டான். ஆனால் அந்த நோய் கொடுத்த வலியை விட தன் மகளை பிரிந்த வலி அவனது இதயத்தில் ஒரு நிரந்தர வடுவாக மாறியிருந்தது. செல்வம் கொடுத்த பணத்தை கொண்டு அவன் ஒரு சிறிய மளிகை கடையை தொடங்கினான். அவனது கடையின் பெயர் மதி நிலையம். ஊர் மக்கள் கதிரின் மாற்றத்தைக் கண்டு வியந்தனர். ஒரு காலத்தில் பெண் குழந்தையை வெறுத்தவன் இப்போது அந்த ஊரில் எந்த வீட்டில் பெண் குழந்தை பிறந்தாலும் முதல் ஆளாக சென்று இனிப்பு வழங்கி, பெண் பிள்ளை வீட்டுக்கு மகாலட்சுமி, அவளை பாரமா நினைக்காதீங்க, வரமா நினைங்க என்று அறிவுரை சொல்லத் தொடங்கினான். அமுதா, நாம் செய்த பாவத்திற்கு மன்னிப்பு கிடைக்குமா என்று தெரியவில்லை. ஆனால் நம் மகள் இன்று யாருடைய உயிரையோ காப்பாற்றிக் கொண்டிருக்கிறாள் என்று நினைக்கும் போது என் மனசுக்கு ஒரு பெரிய நிம்மதி கிடைக்குது என்று கதிர் அடிக்கடி சொல்வான். அமுதா ஒவ்வொரு நாளும் மாலை வேளையில் காவிரி ஆற்றின் கரைக்கு செல்வாள். ஆற்றில் ஓடும் தண்ணீரை பார்க்கும்போது அவளுக்கு மதியின் முகம்தான் நினைவுக்கு வரும். நீ உயிருடன் இருக்கிறாய், சந்தோஷமாக இருக்கிறாய். ஒரு தாய்க்கு இதைவிட பெரிய மருந்து வேறென்ன வேண்டும் மகளே என்று தனக்குள்ளே சொல்லிக் கொள்வாள். நாட்கள் நகர்ந்தன. ஒரு நாள் அமுதாவுக்கு ஒரு கடிதம் வந்தது. அதில் மதியின் கையெழுத்து இல்லை என்றாலும் அது செல்வத்திடம் இருந்து வந்திருந்தது. அதில் ஒரு புகைப்படம் இருந்தது. மதி இப்போது இன்னும் வளர்ந்திருந்தாள். ஒரு கையில் மூலிகை மருந்தும் மறு கையில் ஒரு புத்தகமும் வைத்துக்கொண்டு சிரித்தபடி இருந்தாள். அந்த புகைப்படத்தின் பின்னால், உங்கள் மகள் மதியால் இன்று இந்த ஊரே ஆரோக்கியமாக இருக்கிறது. நீங்கள் செய்த தியாகத்தை நாங்கள் மறக்க மாட்டோம் என்று எழுதப்பட்டிருந்தது. அமுதா அந்த புகைப்படத்தை நெஞ்சோடு அணைத்து கொண்டாள். அவளது கண்களில் இருந்து வழியும் கண்ணீர் இப்போது துயரத்தினால் வந்ததல்ல. அது ஒரு தாயின் பெருமித கண்ணீர். தன் மகளை கட்டிப்பிடித்து முத்தமிட முடியாவிட்டாலும் அவள் உலகின் ஒரு மூலையில் பலருக்கு ஒளியாக இருக்கிறாள் என்ற உண்மை அமுதாவின் ஆன்மாவிற்கு பெரும் அமைதியை தந்தது. கதிர் இப்போது அந்த ஊரில் பெண் குழந்தைகளின் பாதுகாவலனாக திகழ்ந்தான். விதி விளையாடிய விளையாட்டில் ஒரு நிலவு நதியோரம் தொலைந்தது உண்மைதான். ஆனால் அது இருட்டில் மறையவில்லை. மாறாக வேறொரு வானத்தில் முழு நிலவாக ஒளி வீசி கொண்டிருந்தது. அமுதாவும் கதிரும் தங்கள் எஞ்சிய வாழ்நாளை அந்த ஒளியின் நினைவுகளிலேயே கழித்தனர். பெண் குழந்தை என்பது சுமக்க வேண்டிய பாரம் அல்ல, அது போற்றி பாதுகாக்கப்பட வேண்டிய வரம் என்ற உண்மையை அந்த ஊரே உணர்ந்து கொண்டனர். இது போன்ற கதைகளை தொடர்ச்சியாக கேட்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்து விடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.